guys, today decision making and branching ஓட part 2 பார்க்கலாம். அதில் switch statement, conditional operator, GOTO statements எல்லாம் இருக்கு. switch statementனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் more than one select பண்ணோம்னா if statement யூஸ் பண்ணுவோம், செலெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு பார்த்தோம். நிறைய if conditions பெரிய கேசஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடும். ஈவன் அதை டிசைன் பண்ணவங்க கூட கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதனால சியில் ஒரு மல்டிவே டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் நோன ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை ஈச் கேஸ் வேல்யூவோட டெஸ்ட் பண்ணும். மேட்ச் கிடைச்சிருச்சுன்னா அந்த கேஸ்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ்ல ஸ்விட்ச் பக்கத்துல எக்ஸ்பிரஷன் கேஸ் வேல்யூ 1 2ன்னு n வரை இருக்கும். அப்புறம் டிஃபால்ட்டா ஒரு கேஸ் இருக்கும். எக்ஸ்பிரஷன்ல இன்டீஜர் எக்ஸ்பிரஷன் இருக்கலாம் ஒரு கேரக்டரா இருக்கலாம். வேல்யூ 1 2 வந்து கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் அதை கேஸ் லேபிள்ஸ்னும் சொல்லுவோம். வேல்யூ வந்து யூனிக்கா இருக்கணும். பிளாக் 1 2லாம் ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் அண்ட் அதில் 0 to more ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த பிளாக் சுற்றி பிரேசஸ்லாம் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கேஸ் லேபிள்ஸ்லாம் கோலன் வச்சு தான் எண்ட் ஆகும். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதும் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 1 வேல்யூ 2 கூட கம்பேர் ஆகும். வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷனோட தென் அந்த கேஸோட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிட் பண்றதுக்கு ஒவ்வொரு பிளாக்கோட எண்ட்லையும் இருக்கும். பிரேக் என்கவுண்டர் ஆன அப்புறம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு கண்ட்ரோல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். டிஃபால்ட் கேஸ் வந்து ஆப்ஷனல் தான். டிஃபால்ட் எதுக்கு அப்படின்னா எந்த கேஸும் மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா கண்ட்ரோல் வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதோட ஃப்ளோ சார்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். int num is equal to 2ன்னு இன்டீஜர் நம்பருக்கு 2ன்ற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விட்சில் num plus 2ன்னு ஒரு எக்ஸ்பிரஷன். இப்போ அந்த num-ஓட வேல்யூ வந்து 2. ஸோ 2 plus 2 is equal to 4 எங்கே இருக்குன்னு ஒவ்வொரு கேஸ்லையும் பார்க்கும். கேஸ் 1ல் 1ன்னு வேல்யூ இருக்கு. ஸோ ஃபால்ஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் கேஸ் 2 போய் பார்க்கும். கேஸ் 2வும் ஃபால்ஸு, கேஸ் 3யும் ஃபால்ஸு. 3 கேஸும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். டிஃபால்ட் வேல்யூ இஸ் 2 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் இதில் வரும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் மார்க் கோலன் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். சியில் ஒரு அன்யூஷுவல் ஆப்ரேட்டர் இருக்கு. 2-வே டெசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு அந்த ஆப்ரேட்டரில் 2 இருக்கும். ஒன்று கொஸ்டின் மார்க், இன்னொன்று கோலன். அண்ட் அதில் 3 ஆப்பரன்ஸ் இருக்கும். அதை நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சின்டாக்ஸ் பார்த்தோன்னா கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொஸ்டின் மார்க் எக்ஸ்பிரஷன் 1 கோலன் எக்ஸ்பிரஷன் 2 அப்படின்னு இருக்கும். இதில் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் தான் ஆகும். அதோட ரிசல்ட் 0 இல்லாமல் இருந்தால் எக்ஸ்பிரஷன் 1 எவாலுவேட் ஆகும் அண்ட் அதோட வேல்யூ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். இல்லைனா எக்ஸ்பிரஷன் 2 எவாலுவேட் ஆகி அதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸ் வந்து லெஸ் தென் 0 அப்படின்னா ஃபிளாக் இஸ் ஈக்குவல் டு 0, எல்ஸ் ஃபிளாக் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வர மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த கோடிங்கை இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் செகண்ட்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மாதிரியும் கொடுக்கலாம். ஃபிளாக் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 0 கொஸ்டின் மார்க் 0 கோலன் 1 அப்படின்னு கொடுக்கலாம். ரெண்டோட ஒர்க்கிங்கும் வந்து சேம் தான். எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வா பார்க்கும். ட்ரூனா ஃபிளாக் இஸ் ஈக்குவல் டு 0, இல்லைனா ஃபிளாக் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் GOTO ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இது வரைக்கும் கண்டிஷன்ஸ் வச்சு வரதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அன்கண்டிஷனலா 1 பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ப்ரோக்ராம்ல மூவ் ஆகுறதுக்கு தான் வந்து GOTO ஸ்டேட்மெண்ட் சியில் யூஸ் பண்றோம். அதிகமாக GOTO யூஸ் பண்ண மாட்டோம். பட் சில அக்கேஷன்ஸில் GOTO யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ GOTOக்கு லேபிள் ஒன்று வேணும். எதுக்குன்னா அந்த லேபிள் வச்சு தான் பிரான்ச் எங்கே இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். லேபிள்னா ஏதாவது ஒரு வேலிட் வேரியபிள் நேமாக இருக்கலாம். அதில் கோலன் வந்து கண்டிப்பாக எண்டில் இருக்கணும். லேபிள் வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியே இருக்கணும். சின்டாக்ஸ் ஆஃப் GOTO ஃபார் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு வந்து ஜம்ப்க்கு இப்படி தான் இருக்கும்.
GOTO இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். லேபிள் கோலன் எங்கே வேணாலும் இருக்கலாம். GOTOக்கு முன்னாடியும் இருக்கலாம், பின்னாடியும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா GOTO பிகின் செமிகோலன் அப்படின்னு இருந்தால் எங்கே லேபிள் பிகின் கோலன் இருக்கோ அங்கே வந்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஜம்ப் ஆகி போயிடும். GOTO வந்து நார்மல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராமை பிரேக் பண்ணிடும். GOTO லேபிள் செமிகோலனுக்கு முன்னாடியே லேபிள் கோலன் இருந்தால் அங்கே லூப் ஃபார்ம் ஆகி எக்ஸிக்யூஷன் ரிப்பீட்டடாக நடக்கும். அதுதான் பேக்வர்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் லேபிள் கோலன் வந்து GOTO லேபிள் செமிகோலனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா சில ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆகிடும். அதை ஃபார்வர்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமில் ஹெடர் ஃபைல் stdio.h வந்து டு கெட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்க்கு போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிக்யூஷன் வந்துடும். அதாவது அந்த இன்ட் மெயின்க்கு வந்து எக்ஸிக்யூஷன் வந்துடும். அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட் டைப் நம் இஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லி வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே வந்து செக் ஈவன் ஆர் ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆனதும் void check even or odd bracketல int num அப்படின்னு சொல்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடும் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன். அங்கே NUMோட வேல்யூ 14%2 is equal to 0 பார்க்கும். ஏன் 14 அப்படின்னா நம்ம கீழே வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, NUM is equal to 14 அப்படின்னு. 0னா ஈவனுக்கு போகிறதுக்கு GOTO ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஈவன் லேபிளில் அந்த நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி கோட் பண்ணியிருக்கோம். ஸோ 14%2 is equal to 0 ட்ரூ ஆனனால ஈவன் லேபிளுக்கு எக்ஸிக்யூஷன் போய் 14 is ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வரும். GOTO வந்து மோஸ்ட்லி எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு யூஸ் ஆஃப் GOTO என்னன்னா, சர்டைன் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் வரப்போ லூப்புக்கு வெளியில் கண்ட்ரோலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வந்து நம்ம GOTOவை யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே whileல சில கண்டிஷன்ஸ், ஃபார்ல சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இஃப்ல கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வேணான்னு நினைச்சா அங்கே ஒரு GOTO கொடுத்தா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல உள்ள லைன்ஸ்லாம் ஸ்கிப் ஆகி எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு போயிடும். எக்ஸிக்யூஷன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஒரு ரீடபிலிட்டி ஆஃப் ப்ரோக்ராமை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம GOTOவை யூஸ் பண்ணுறதுல தப்பில்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. That's all about decision making and branching. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.